தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணாமலையின் டெல்லி பயணம். விவரங்களோடு இணைக்கிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். ரவி, வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை கண்ட தமிழகத்திற்கு அடுத்த மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியிருப்பது அண்ணாமலையுடைய அடுத்த அரசியல் கட்ட நகர்வுதான். புதிய கட்சி தொடங்குவதில் கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறார் அண்ணாமலை. அதற்காக அவர் டெல்லி சென்று பாஜக தலைமையை அவர் சந்தித்து வருகிறார். அதிலும் குறிப்பாக இந்த டெல்லி பயணம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக பார்க்கப்படுகிறது. இந்த டெல்லி பயணத்தில் பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனை அண்ணாமலை சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பின் போது என்ன பேசப்படுகிறது, என்ன பேசப்பட்டது என்பதுதான் தற்போது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அப்போது என்ன பேசப்பட்டது என்ற தகவலும் நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பாஜகவினுடைய முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை 2019ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ஐபிஎஸ் பதவியை அவர் ராஜினாமா செய்து பின்னர் அவர் பாஜகவில் இணைந்து 2021 முதல் 25 வரை தமிழக பாஜக தலைவராக செயல்பட்டார். இப்போது மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அவருக்கு தற்போது வரையிலும் எந்த ஒரு பதவியோ பொறுப்போ எதுவுமே கட்சியில் வழங்கப்படவில்லை. இது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அவருக்கு ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு அரசியல் ரீதியாக ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள், அதை தொடர்ந்து அவர் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்தது, தனி கட்சி தொடங்க முடிவெடுத்ததெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அண்ணாமலைக்கு அதிமுகவிற்கு இடையே ஏற்பட்ட கடுமையான கருத்து மோதல் காரணமாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக நயினா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். இது தலைமை மாற்றத்தை தொடர்ந்து தமிழக பாஜகவிற்கு உட்கட்சி பிரச்சனைகளும் நிர்வாக குளறுபடிகளும் அரங்கேறியதாக குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில்தான் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் முழுமையாக விலகிக் கொண்டார். தேர்தல் பிரச்சாரம் மற்றும் அதற்கு பிறகு அவர் தலைமை கேட்டுக்கொண்ட பேரில் பிரச்சாரம் எல்லாம் செய்தார். அதனுடைய விளைவு 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த பாஜக இந்த தேர்தலில் வெறும் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இதனிடையில் தான் அண்ணாமலை பொறுத்தவரையில் சமீபத்தில் அவர் தெரிவித்த கருத்து அப்போதிருந்துதான் அந்த பிரச்சனை என்பது பெரிதாகிறது. சிபிஎஸ்இ விவகாரத்தில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த மும்மொழி கட்டாயம் என்ற அறிவிப்புக்கு எதிராக அண்ணாமலை குரல் கொடுத்தார். அது மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. அப்போது அந்த கணம் முதலே ஒரு பாஜக எதிரான நிலைப்பாடு எடுத்து விட்டார் என்பது உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில்தான் மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அவருக்கு தற்போது வரை கட்சியிலோ அல்லது மத்திய அரசிலோ எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த அவர் அவருடைய ஆதரவாளருடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு தனி கட்சி தொடங்குவதில் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டார். அதை தெரிவித்து அந்த அடிப்படையில் அவர் பதவி பாஜக விலகுவது தொடர்பான ஒரு தகவலையும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பதற்காக தலைமையிடம் பேசுவதற்காக தான் அவர் டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்றக்கூடிய அண்ணாமலை அங்கு பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஏனென்றால் இந்த சந்திப்பின் போது நிதின் நபீன் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். அதுக்கு பிறகு தமிழக அரசியல் நிலவரம் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றம், தற்போது 20 நாட்கள் ஆகின்றது புதிய அரசு பதவியேற்ற செயல்பாடுகள், தமிழகத்தில் மக்களுடைய என்ன ஓட்டங்கள் என்ன உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அண்ணாமலை விடயத்துக்கு வந்திருக்கிறார். அதாவது தற்போது நான் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இந்த தகவல் நிதின் நபீன் பொறுத்தவரையிலும் பாஜகவுடைய தேசிய தலைமையை பொறுத்தவரையிலும் அண்ணாமலை ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லது மாநிலங்களவை உறுப்பினராக்கி அதன் மூலமாக மத்திய அமைச்சர் ஆக்கலாம் என்ற ஒரு திட்டம் பாஜக தேசிய தலைமையிடம் இருக்கின்றது. ஆனால் அதை அண்ணாமலை புறக்கணித்து விட்டார். இது அந்த பாஜக விலகுவதற்கான காரணங்களையும் அண்ணாமலை தேசிய தலைமையிடம் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற சில சிக்கல் இருக்கிறது. தொண்டர்கள் எனக்காக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்னால் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, கட்சியிலும் முக்கியத்துவம் இல்லை, புறக்கணிக்கப்படுகிறார்கள். நான் மட்டுமல்ல, என் நலம் விரும்பிகள் அதோடு எனக்காக கட்சியில் வந்தவர்களெல்லாம் கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்படுவது என்பது ஏற்க முடியாத ஒன்று. அதனால் வேறு வழியின்றி நான் என்னுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாம் ஆசைக்கிணங்க நான் பாஜக விலகி தனி கட்சி தொடங்க முடிவெடுத்திருக்கிறேன் என்று நிதினிடம் அண்ணாமலை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பாஜக முடிந்த வரையில் சமரசம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது மாநிலங்களை உறுப்பினராக்கி அதன் மூலமாக மத்திய அமைச்சராக்கலாம் என்ற ஒரு யோசனையும் ஒரு திட்டமும் பாஜகவிடம் இருக்கின்றது. ஆனால் அண்ணாமலை அதை ஏற்கவில்லை. காரணம், அவர் தமிழக மாநில அரசியலில் மட்டுமே தான் அதிகாரம் செலுத்த தான் கவனம் செலுத்த விரும்புவதாக அவர் கூறியிருக்கிறார், முடிவெடுத்திருக்கிறார். இதன் காரணமாக தேசிய தலைமை கொடுத்திருக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை அவர் ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் அவர் அங்கு சென்று விட்ட பிறகுதான் அவர் பாஜகவில் இருந்து விலகுகிறாரா என்றால் கிடையாது. ஏனென்றால் பொதுவாக அண்ணாமலை எந்த நிகழ்வுக்கு சென்றாலும்
அவர் செல்லக்கூடிய அந்த காரின் முன்பகுதியில் பாஜகவுடைய கட்சியின் கொடி என்பது இருக்கும். ஆனால் நேற்று தினம் பார்த்தோம் என்றால் அந்த பாஜகவுடைய கொடி இல்லாமல் அந்த காரில் அவர் பயணித்தார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள், தனி கட்சி தொடங்க போகிறார் என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதுக்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அதே போன்று ஆம் என்றும் சொல்லவில்லை, அதே போன்று மறுப்பும் தெரிவிக்கவில்லை. 2 நாட்களில் என்னுடைய முடிவு என்ன என்பது அறிவிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதன் காரணமாக தான் அவர் ஏற்கனவே பாஜக விலகக்கூடிய முடிவை எடுத்து விட்டார். அதாவது அவர் டெல்லி செல்வதற்கு முன்னதாகவே அவருடைய ஆதரவாளர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனையில் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது, தனி கட்சி தொடங்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது, கட்சியுடைய பெயர்கள் எல்லாம் கூட பரிசீலிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அதை தெரிவிப்பதற்காக தான் அவர் டெல்லி செல்கிறாரே தவிர மற்றபடி டெல்லி சென்று விட்டு பேசிய பிறகுதான் அவர் பாஜகவிலிருந்து விலகப் போகிறாரா என்றால் அதுக்கு அதிகமான வாய்ப்பு கிடையாது. அவர் ஏற்கனவே விலகி இருக்கிறார். அதனுடைய எதிரொலிதான், அதனுடைய விளைவுதான் அவர் பாஜக கொடி இல்லாத காரில் பயணம் செய்திருக்கிறார் என்பதும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஏற்கனவே அவர் பாஜக விலகும் முடிவெடுத்து விட்ட பிறகு அதை அறிவிப்பதற்காக தான் டெல்லி சென்றிருக்கிறார். பாஜக தேசிய தலைவரை அவர் சந்தித்து விலகுவதற்கான காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்புகளாம் முடிவுற்ற பிறகு ஒருவேளை பாஜக சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அவர் பாஜக செயல்பட போகிறாரா, அல்லது ஏற்கனவே அவர் இருக்கக்கூடிய அந்த உறுதியான முடிவு கட்சி தொடங்க வேண்டும் என்ற முடிவில் அவர் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப் போகிறாரா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் 90 விழுக்காடு அவர் பாஜக விலக முடிவெடுத்து விட்டார். அதை பாஜக அண்ணாமலையை சமரசம் செய்து கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுக்கின்றோம், உங்களுடைய ஆதரவாளர்கள் முக்கிய பொறுப்பு கொடுக்கின்றோம் என்ற அடிப்படையில் அவர் சமாதானம் செய்வார்களா, இல்லது அண்ணாமலை ஏற்கனவே அவர் நிலைப்பாட்டு உறுதியாக இருப்பது போன்று தொடர்ந்து அவர் விலகுகின்றேன் என்று உறுதியாக தெரிவித்துவிட்டு வருவாரா என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது இன்னும் 2 நாட்கள், அதாவது 4ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் வருகின்றது. நார்த பிறந்த நாளில் அவர் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருக்கிறார். 2 நாட்களில் தெரிவிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் போதுதான் அவர் அந்த 4ஆம் தேதி என்று கட்சியுடைய பெயரோ அல்லது முதலில் இயக்கமாக செயல்பட்டு அதற்கு பிறகு தேர்தல் களத்துக்கு வருவதற்கான சூழலை ஏற்படுத்தலாம் என்று திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எல்லாமே 4ஆம் தேதி என்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.